அவர்களின் ஊட்டச்சத்து குறைபாடை சரி செய்ய பாலூட்டும் தாய்மாருக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்படுகின்றன. பணிபுரியும் மகளிர் தம் பாலகரை பணிவுடன் பராமரிக்க உதவிடும் வகையில் அவர்கள் பணிபுரியும் தொழிற்பூங்காக்களிலேயே குழந்தைகள் காப்பங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. நெருக்கடி நேரங்களில் பெண்களின் இடுக்கண் களைந்து உடனடியாக உதவிட காவல் உதவி செயலி நடைமுறைக்கு வந்துள்ளது. ஆலயங்களில் ஆண் பெண் வேற்றுமையை களைந்திடும் வகையில் அகிலமறிய ஆன்மீகத் துறையில் பெண்களுக்கும் வாய்ப்பு வழங்கும் வகையில் பெண் ஓதுவார் நியமனம் நமது அரசின் மகத்தான சாதனையாகும். தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கவும் அவர்களுக்கு உரிய அதிகாரம் அளித்திடவும் தமிழ்நாடு பெண்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் TNVSAFE உலக வங்கியின் உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்படும் 10 லட்சம் ரூபாய் வரை மதிப்புள்ள வீடுகள், மனைகள் மற்றும் விவசாய நிலங்கள் உள்ளிட்ட அசையா சொத்துக்களுக்கு கடந்த ஏப்ரல் 2025 முதல் பதிவு கட்டணம் 1% குறைக்கப்பட்டு உள்ளது. இதன் மூலம் 3,71,705 நபர்கள் இதுவரை பயனடைந்துள்ளனர். மகளிரின் பாதுகாப்பிற்காகவும் அவர்கள் தன்னம்பிக்கையுடன் தலைநிமிர்ந்து வாழவும் தன்னிறைவுடன் தனது வாழ்வை வடிவமைத்திடவும் இளஞ்சிவப்பு ஆட்டோ வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. பணிபுரியும் பெண்களை கௌரவிப்பதன் மூலமும் அவர்களது தொழில்முறை வெற்றியை வளர்த்தெடுப்பதற்கான உத்தியுடன் கூடிய முன்முயற்சிகளை செயல்படுத்துவதன் மூலமும் நாடு முழுவதும் உள்ள தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களில் 41% பேர் தமிழ்நாட்டின் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்கள் என்ற பெருமையை நாம் அடைந்துள்ளோம் என்பது குறிப்பிடத்தக்கது. குழந்தைகள் நலன். கல்வி பெற துடிப்போருக்கு அவர்கள் ஏழை என்பதால் கல்வி தடைபடாமல் இருக்க ஏற்பாடு செய்ய வேண்டியது நல்லெண்ணம் உடையோரின் கடமையாகும் எனும் பேரறிஞர் அண்ணாவின் கருத்தை சிந்தையில் தாங்கி செயல்படுகிறது இந்த அரசு. குடும்பச் சூழல் காரணமாக அதிகாலையில் பள்ளி குழந்தைகளுக்கு உணவிட இயலாத ஏழை எளிய தாய்மார்களின் துயரம் துடைத்து கனவுகள் நிரம்பிய நெஞ்சுடன் கல்விச்சாலையில் அடியெடுத்து வைக்கும் அவர்தம் குழந்தைகள் பசித்த வயிற்றுடன் பாடம் படிக்க வரும் நிலையினை மாற்றி பசி நீங்கி ஊட்டம் பெற்று உற்சாகத்துடன் பயின்றிட வகை செய்கிறது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இத்திட்டத்தால் குழந்தைகளின் வருகை அதிகரித்துள்ளது, கற்றல் திறன் மேம்பட்டுள்ளது. 19.34 லட்சம் மாணவர்கள் பயனிடும் இத்திட்டத்திற்கென கடந்த 4 ஆண்டுகளில் 1,884 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது.